வந்து ஜெர்மனிலேருந்து லாஸ்ட் இயர் எங்ககிட்ட வந்திருந்தாங்க. அகைன் இந்த இயர் வந்திருக்காங்க. நான் எக்ஸ்டென்ஷன் வைக்கும்போது உங்களுக்கு ஓன் ஹேர் கொஞ்சம் ஷார்ட்டா இருந்துச்சு. ஆமா ரொம்பவே நல்லா வைக்கும்போது நான் நிறைய பேருக்கு வளர்ந்துருக்குன்னு சொன்னப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஃபன்னா இருந்துச்சு. கண்டிப்பா கண்டிப்பா நம்ப முடியலன்னு உங்க ஓன் ஹேர் க்ரோ ஆயிருக்கிறத நீங்க பாத்தீங்கன்னா. ஆமா கண்டிப்பா எனக்கு ஹேர் ரிமூவ் பண்ணும்போது எனக்கு நல்லா லென்த் தெரிஞ்சிச்சு. அண்ட் அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு, டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அங்க ரீஃபிக்சிங் எங்க இருக்கு? ரீஃபிக்சிங் போகல, பிகாஸ் எனக்கு அங்கே உள்ள சர்வீஸ் எனக்கு அவ்வளோவா ஒரு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. ஸோ அதனால நான் திருப்பி இங்கேயே வந்துட்டேன். எந்த கண்ட்ரிக்கு போனாலும் ரேஸோட சர்வீஸ் பண்ணிட்டு வேற எங்க பண்ணாலும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அகைன் ரேஸை தான் சூஸ் பண்ணி வராங்க. இதுவே எங்களோட சக்ஸஸ்க்கு முதல் காரணம். ஏன்னா எங்களோட சர்வீஸ் வந்து அந்த அளவுக்கு டெடிகேட் நம்ம கொடுத்துருக்கோம். மேம் அகைன் நியூ ஹேர் எடுக்கிறாங்க. மேம் இங்கே வேற கண்ட்ரியில போயிட்டு ஹேர்லாம் செக் பண்ணீங்களா? அதை கம்பேர் பண்ணும்போது ரேஸோட ஹேர் எப்படி இருக்கு? குவாலிட்டி செம்மையாக இருக்குது, ப்ரீமியம் குவாலிட்டி மாதிரி இருக்குது எப்போவுமே. அண்ட் அங்கே உள்ள ஹேர் குவாலிட்டி வந்து எப்போவுமே ஒரு மாதிரி ஒரு ஒரு ஆர்டிஃபிஷியல் மாதிரி இருக்குது, நேச்சுரலான ஒரு ஹேர் மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்கல. ஸோ அதனால் அங்கே வேணான்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்கள் லாஸ்ட் இயர் நான் ரிவ்யூ கேட்டிருந்தப்ப நான் யூஸ் பண்ணிட்டு ஃபைனலாக சொல்கிறேன்னு சொன்னீங்க. ஆமாம். ரேஸ்க்கு உங்கள் சைட்லேருந்து ஒரு வார்த்தையில் என்ன சொல்லுவீங்க? வேறு கண்ட்ரிலேருந்து வரவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க ட்ரெஸ் பண்ணி வர? கண்டிப்பாக ஹேர் எக்ஸ்டென்ஷனாலே ரேஸ் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபிக்ஸ் ஆகிட்டு. ஸோ அதனால் நான் எங்கேயுமே போகிற ஐடியா இல்லை. நீங்களும் கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச்.